ஹலோ கைஸ், எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை சேஞ்ச் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கு வந்து ஒரு ஆஸ்பல்ட் இல்லாட்டி வந்து கிராஸ் கிரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரிங் அப்ளை பண்ணாத ஒரு ரெண்டரிங்லேருந்து கலர்ஃபுல்லாக பில்டிங் டெக்ஸ்சர் எல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து இதை சேஞ்ச் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் கிரவுண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம். லேசர் டூல், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாலிகான் லேசர் டூல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக இருக்கிற மாதிரி வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து செலக்ட் ஆகிரும். லேசர் டூல் டேரெக்டாக எடுக்கிறேன்னா ரேண்டமைஸாக நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ டோட்டலாகவே வந்து அழகாக நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து ஜென்ரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணனவே நான் ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். GRASS கிராஸ் GROUND கிராஸ் கிரவுண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். ரியலிஸ்டிக்காக வேணும்னா ரியலிஸ்டிக்காக ப்ராம்ப்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண இன்னுமே ரியலிஸ்டிக்காக நம்மளால் கொடுக்க முடியும். ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கினாலும் கூட ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்புக்கு ஒரு லிமிட்டட் டைம் தான் வந்து ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், கிராஸ் வந்து பில்டிங்கில் பர்ஃபெக்டாக அழகாக செட் ஆகிருக்கா. ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இங்கே கிளிக் பண்ணும்போது நிறையா வந்து கிரியேட் ஆகும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வேணும்னா மறுபடியும் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த லாங் டேர்மில் இந்த இடத்துலையும் வேணும்னா அங்கேயும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு கிராஸ் கிரவுண்ட் வந்து அங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. அந்த சன்லைட் கலர் டோனுக்கு இது வந்து நார்மலாக இருக்குது. இது கொஞ்சம் ஓகே. இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்டாக வந்து செலக்ட் ஆகிக்கும். ஸ்கை சேஞ்ச் பண்ணுறது இதே மாதிரியே ஸ்கை சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னா ஸ்கை வந்து இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி நான் ஸ்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பொதுவாக இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நான் SD வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ண நம்மளோட இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அது வந்து இமேஜ் டு இமேஜ் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இங்கே லோட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்கை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்கை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மற்ற இடமெல்லாம் எனக்கு சேஞ்ச் ஆகவே கூடாது. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செக் பாயிண்ட்டை வந்து லோட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்கையை வந்து செலக்ட் பண்ணணும். கீழே டு இன் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்கையை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரோ ஸ்கை செலக்ட் பண்ணும்போது லைட்டாக உள்ளே வருது ப்ரோ, அது வந்து பிரச்சனை கிடையாது. ஏஐ வந்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி எடுத்துக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் வரி பண்ணிக்க தேவையில்லை. கரெக்டாக பேலன்ஸ் இருக்கிற ஸ்கையை மட்டும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கையோட ஏரியா வந்து மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து சேஞ்ச் ஸ்கை அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். கீழே ஆஸ் இட் இஸ் நம்மளோட செக் பாயிண்ட் வந்து ஆர்கிடெக்சர் எக்ஸ்டீரியர் அப்படிங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சில விஷயமெல்லாம் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரீசைஸ். என்ன சைஸ், எனக்கு வந்து இதே சைஸ் தான் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். 0.5 அப்படின்னு வச்சுக்கலாம். 0.5ங்கும் போது 50% இங்கே வந்து லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து டினாய்சிங் ஸ்ட்ரென்த்து தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இருந்தால் தான் டோட்டலாகவே இந்த ஒயிட்டாக இருக்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதனால வந்து அது வந்து 0.75 இருக்கட்டும். ஸ்கேல் சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் நெட் அப்படிங்கிறத வந்து எனபிள் பண்ணுங்கள். டெப்த்து கொடுத்துட்டு கண்ட்ரோல் டெப்த்து. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா சாம்பிளிங் மெத்தடு. அதுக்கு அடுத்தது ஷெட்யூல் டைப் வந்து கேரஸ். அதான் முக்கியமாக இந்த இதான் இப்போதைக்கு தேவை. ஜென்ரேட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்கை வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? ரொம்பவுமே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். பில்டிங்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. இங்கே பேட்ச் சைஸ் இருக்குதுல்ல, இதை நான் 8 நம்பர்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். 8 இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட் ஸ்கை சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்களா? ஃபோட்டோஷாப் ஸ்டேபிள் டிவிஷன் இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட எக்ஸ்டீரியரோட பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை தாண்டி அட்வான்ஸ்டு ஆர்கிடெக்சரல் கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃபரில் வந்து அவைலபிளாக வருது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.